ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஒரு சில பேர் வந்து கமெண்ட்டில் சொன்னீங்க, ராக்கிக்கு வந்து காதில் ஏதோ பிரச்சனை, போய் பாருங்கன்னு சொன்னீங்க. அதனால் அவங்க அப்பா என்ன பண்ணார், என்ன சும்மா காது சொல்லிகிட்டே இருக்கிறான்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தாரு. நிஜமாகவே காதில் ஏதோ இருக்குங்க. ஸோ அதனால் நாங்கள் ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டோம். அவன் வெளியில் கிளம்பி நிற்கிறான். ராக்கி காட்டுருங்க, ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிட்டார் ராக்கிப்பா. நீ உங்கள் பக்கத்தில் உட்காந்துக்க, என்னாலலாம் இவ்வளோ சமாளிக்க முடியும். நீ போடா ஒன்றும் அவன் பக்கத்தில் போமா. தூங்குறாங்க. நீ போறியா? வெளியே போறியா சாமி? கூட்டு போறியெல்லாம் பே பண்ண கொண்டு வரட்டுமா? சரி போயிட்டு வாங்கப்பா. கிளம்பிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் வெளியில். டாக்டர் பார்த்தாச்சு. மெடிசன் பே பண்ணுறோம். எவ்வளோ ஆச்சு? ராகி பார்க்க பெல்ட் பார்த்தது செட் ஆகலை. போகலாமா இருக்குங்க? கால் மாட்டிக்கிட்டான். போகலாம் போ புரியுதா? போகலாம். கிளம்பிட்டோம் நாங்கள். டாக்டரை பார்த்துட்டு 3100 ரூபா செலவு பண்ணிட்டான். போ. எத்தனை முறை தான் உச்சா வருமோ, வராத உச்சாவுக்கு மடக்கி போய்ங்கிறாரு. இங்கே வா, அது மெரிச்சிக்க போகிற. ஆமாம் தூங்குறாரு. அண்ணா உங்களையே கிளப்பிடுவான் போலதாம்மா. தூக்கமே இல்லை பாவம் மனுஷனுக்கு. அவ்வளோதான். இப்போ வீட்டுக்கு போயிடுவார் லஞ்சுக்கு. ஒரு தூங்கி தான் சாயந்தரமாக போவார் வேலைக்கு. என்ன ஒரு ஏறு போலாமா? தூங்கி தர எழுப்பிட்டோம். கிட்ட வந்துருமா. எனக்கு நானே ஊசி குத்திட்டு வரேன், நீங்கள் எப்படி தூங்கலாம்? அதுவும் இல்லாம வாய் இருக்கிறவங்க வைத்தியம் பார்க்கறது வேற, வாய் இல்லாதவங்க வைத்தியம் பார்க்கறது வேற. ஆமாம். சேர்ந்தா வரும் இல்லைண்ணா. அவங்க உடம்புல கண்ணுக்கு தெரியாத பூச்சி தான் அது உண்டாக்குதான். அதனால மாத்திரை கொடுத்தாங்க அந்த பூச்சி வராம இருக்கு. நமக்கு காதில் கோந்து மாதிரி வரும்ல, அந்த மாதிரி போய் கட்டி தவன் காதில். இன்னைக்கு எந்த மாத்திரையும் இல்லை, நாளையில இருக்குதான். தாவிர வர போகுது சார். ஏறி குத்தி தண்ணியில் நீச்சல் அடிச்சிடலாம் தம்பி. எங்கள் ஊர் ஏரியில் தூக்கி போட்டோண்ணா. அவனை ஊருக்கு கொண்டு போயிட்டு தத்தக்கா பொத்தக்கா அடிச்சுன்னு கரை வந்து வந்துட்டான். திருப்பி அவன் அப்பா கையில் சிக்கவே இல்லையா? அவன் தூக்கி போட்டாருன்ட்டு கையிலே சிக்கல. அவர் கையில் ஒரே ஓட்ட விட்றா சாமி, நான் வீட்டுக்கு போகிறேன்னு ஓடிட்டான். எங்களுக்கு போன வீட்டுக்கு, எங்கள் அம்மா வீட்டுக்கு. ஆமாம், பரிசலில் போட்டு இப்போ வலை போடுவாங்க, சாயந்தரமாக பிடிப்பாங்க நினைக்கிறேன். இல்லை எடுக்கிறாங்கன்னு தெரியல இப்போவே. இது வந்தாச்சு. இறங்கடா கீழே. இறங்குமா. காசு கட்டு போ சொல்லுமா அவனை. இறங்க காசு. ஆமாம், எவருக்கு முன்னாடி இறங்கிட்டார். சரிண்ணா பாய். ஓடு. வீட்டுக்கு வந்துட்டோம். ராக்கி ஹாஸ்பிட்டலில் போய் வீட்டுக்கு வந்துட்டான். போகலாமா? கயிறு வருமா முதல்ல பிள்ளைக்கு? போகலாம். வீட்டுக்குள்ள சாவி கொடுறாம. சாவி கொடு. ஃபர்ஸ்ட்ல சாவி கும்பிடு. வந்துட்டோம். வீட்டுக்குள்ள வந்துட்டாரு ராக்கி சாரு. தண்ணி கொடு. ஃப்ரெண்ட்ஸ்
ராக்கி பாவுக்கு என்னென்ன வாங்கினதுக்கெல்லாம் செக் பண்ணுவோம். 1 போனு, 2 மாஸ்க்கு, வாய்க்கூட. மெயினானது வருது. ஏற்கனவே ஒரு வாய்க்கூட வீட்டுல இருந்து எங்க போச்சுன்னே தெரியல, ரொம்ப நாளா வச்சு காணும். மெயினானது ஒண்ணு வருது. மெயினா நீங்க எல்லாரும் ரொம்ப நாளா அவனுக்கு சாப்பிடுற மாதிரி நல்லா பெரிய பவுலா வாங்கி கொடுங்க சொன்னீங்கல்ல. பவுல் பெருசா இருக்கு ஆனா உள்ள இருக்க இடம் குட்டியா இடம் கம்மி. ஆமா, அவன் நல்லா தாராளமா சாப்பிடுற மாதிரி ஒரு பவுல் தண்ணி ஊத்தி நல்ல கிண்ணமா வைங்கன்னு சொன்னீங்களா, அதனால அவனுக்கு ஒரு கிண்ணம் வாங்கிட்டோம். அப்புறம் காது க்ளீன் பண்ற லிக்விட், காதுல வந்து அவனுக்கு கிளீன் பண்றதுக்கு லிக்விடு, ட்ரீட்ஸ், நான்வெஜ், அப்புறம் காதுல போடுற டிராப்ஸ், அப்புறமா டேப்லெட்ஸ், மாத்திரை கொடுத்தாங்க, 3 ஊசி போட்டாங்க. இந்த வாரத்து தம்பி பிடிச்சது. ஓகேவா? ஒரு வழியா பிரிச்சு தரலாமா? சரி வா, இது ட்ரீட் சாப்பிடலாம். பிரிச்சு கூட சாப்பிடலாம். என்ன பார்க்கலாமா? இங்க வா. இந்த பேர் வந்துச்சு. ஏய், தம்பிக்கு பிடிச்ச ட்ரீட்ஸ்டா. ஒண்ணு பாரு, பிஸ்கட்டா இல்ல லிக்விடா இருக்குடா பட்டு. பிஸ்கெட்டா? ஒரு மாதிரி பிஸ்கட்ஸ் இருக்குல்ல. லிக்விடா இருக்கா? ஈரமா இருக்குன்றியா? சாப். என்னடா ஆடா டேய், 100 ரூபாடா. சாப்பிடு சாமி. ஃபர்ஸ்ட் டைம் பிடிக்கல. நல்லா இருக்கு. எனக்கு நாத்தாடி சாப்பிடுறதுனால சாப்பிடு குட்டா. நல்லா இருக்கு பாரு. நல்லாதான் இருக்கு. திப்பிட்டானா? ஆமா, வேஸ்ட் பண்ணிட்டான். ஆனா நல்லது தானே இது உடம்புக்கு. ஸ்கின் அண்ட் கோட் சரியாவும் போட்டு. அப்படியா? நிறைய முடி கொட்டுது ஃப்ரெண்ட்ஸ் அவனுக்கு. இந்த பாரு. சரி, பிடிக்க கஷ்டமா. ஸ்கின்னுக்கு நல்லதுனாங்களேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துச்சு. லப்பர் மாதிரி இருக்குதா? நார்தா? ஏன் அவனுக்கு பிடிக்கலையா தம்பி? உனக்கு அவனுக்கு பிடிக்கலையா ஃப்ரெண்ட்ஸ்? வேஸ்ட் பண்ணிட்டான். இது அவங்க அக்காவா பார்த்து வாங்குது. அவளை சொல்லணும் முதல்ல. நான் சொன்னேன், கேட்கல. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய். எத்தனை முறை ஓட்டினாலும் வெளியில தான் வருது. ஓ, அக்கா சில்லி சக்கரை தரலாம். இது ப்ரௌனிக்கு தான் போய் சேரும். பிடிக்கல அது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.